காவல்துறையின் கைகள் கட்டப்படாமல் இருக்குமானால் காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும். கண்டிப்பாக இல்லை, அதனால் மாறணுங்கிற விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்கார். ஆகவே இந்த களம் திரைப்படம் நல்ல படம். நாம் ஒரு கதைக்காக அதனுடைய மாறலுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு முழு ஆதரவு தர வேண்டும். சார், இந்த படத்தில் அரசாங்கத்தை பற்றியும் சரி ஆட்சியாளரை பற்றியும் சரி குறை சொல்லாமல் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இல்லை, இப்போ 10 நாளாக நடந்துருக்கிற விஷயம் இதில் காட்டப்பட்டிருக்கு. என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க சொன்னால் நடக்கும், ஞானிகள் பெரியவங்க நடக்க போகிறத சொல்லுவாங்க, ஞானிகள் சொன்னால் அது நடக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்துக்கு உற்பத்தியாளர்கள், தயாரிப்பாளர்கள், அதில் நடிச்சிருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தியை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம், அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் அது. அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், தமிழ்நாட்டின் இது மாத்திரம் இல்லை, நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் கூட்டி வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு, இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை, இதிலிருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 2014 ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றிட்டு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சொன்னார், பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன் கண்டிக்க எங்கே போன கேட்க, ஆண் குழந்தைய கேட்குறோமா? அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும்? பெண் குழந்தையை தானே பாதிக்கும். இதை பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் கொடியேற்றி பேசினது எனக்கு நினைவு வருது. ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும், அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன். நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் உந்துதலாக சார். என்னுடைய பாராட்டுதல்களை சார், 2021 என்கவுண்டர் தவறான என்கவுண்டரோ சரியான என்கவுண்டரோ ஒரு விஷயம் நடக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா தொடர்ந்து என்கவுண்டர் தான் போயிட்டு இருக்கு. யார் இது? சமீபத்தில் இந்த திருவைக்கடத்தில் ஒருத்தர் என்கவுண்டர் ஆனார். நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், முதல்ல பர்சி என்கவுண்டரே தவறு தான். ஜெயிலில் ஜெயிலிருந்து காவல்துறையை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் இங்கே பதுக்கி வச்ச ஆயுதம் அவர் கை கிடைக்கிறது. கரெக்டாக காவல்துறை அந்த இடத்துல வண்டி நிறுத்துறாங்க. என்ன அது இதுன்னா அவர் அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குறார். அதனால என்கவுண்டர் பண்ணதா? இது ரொம்ப நாள் முன்னாடி இல்லை, ஆம்ஸ்டாங் வழக்கில் இப்போ அன்றைக்கே நான் சொன்னது தான். திருவேங்கடம் கொலை செய்த சமயத்திலேயே நான் சொன்னேன், இந்த கேஸை ஊற்றி மூடியாச்சு. ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னங்கன்னா, நான் நீதித்துறையை கேட்குற ஒரே கேள்வி, ஞானசேகருக்கு பாதுகாப்பு நீதித்துறை கொடுக்கட்டும். நன்றி சார். இல்ல சார், விஜய் அவர்கள் சார் விஜய் சார் படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே நீங்க கேள்வி கேட்பீங்க. விஜயோட படத்துக்கு சிகரெட் அடிச்சா கேள்வி கேட்பீங்க. இந்த படத்துல முழுக்க ரத்தம் கலந்து தெரிக்க விட்டுருக்காங்க. கத்தியெல்லாம் எடுத்து உங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. அதாவது என்னைக்கு நான் விஜய் படத்தை விமர்சித்தேன்? அந்த சிகரெட் நீங்க சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி பீஸ்ட் படத்துல அந்த காவி பேனரை கிழிச்சதுக்கே பெரிய ஒரு போராட்டம் பண்ணாங்க. படத்தை இது பண்ணணும். No nonsense. I don't know from which media you are coming. Stop nonsense with me. விஜய் படத்துல என்னைக்கு நான் விமர்சித்தேன்? அது சொல்லுங்க. பிஜேபி சார்ந்துதான் கேட்கிறோம். நீங்க எச் ராஜா சார் கேட்டார், நாங்க கேட்கல. அதனால ஒட்டுமொத்தமா நாங்க கேட்கிறோம். பாருங்க, ஒரு நல்ல படம். அதாவது சிகரெட் அடிச்சாவே ரஜினி அவர்கள் விஜய் அவர்கள் குடிச்சாவே இது செய்யப்படாதுன்னு சொல்லி இருக்கு. வரவேற்கிறேன். எல்லாரும் பார்த்து இதை பாடம் பெற வேண்டும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த படத்துல போலீஸ் நல்லவர் தான் காட்டியிருக்காங்க. ஆனா அவங்க தானே எஃப்ஐஆர் காப்பி வெளியே விட்டுருக்காங்க. அதை பத்தி எதுவும் வாயை திறக்க மாட்டீங்களே?